வெல்கம் டு எம்கே சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் சிக்கன் பாஸ்தா. சிக்கன் பாஸ்தா செய்ய தேவைப்படும் பொருட்கள்: பாஸ்தா 200 கிராம், எலும்பில்லாத சிக்கன் 300 கிராம், தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாங்க. குடைமிளகாய் 50 கிராம் எடுத்துக்கலாங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகு தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. தக்காளி சாஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயை போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாயை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விடலாங்க. எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறி விடலாங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் கிளறி விடலாங்க. எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மிளகு தூளை போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. எடுத்து வச்சிருக்க சிக்கன் துண்டுங்களை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் வேகட்டுன்னு மூடி வச்சிடலாங்க. சிக்கன் வேகட்டுங்க. அதுக்குள்ள நம்ம பாஸ்தாவை ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அதுக்குள்ள சிக்கனை ஒரு கிளறி விடலாங்க. கிளறிட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி கொதிக்குதுங்க. பாஸ்தாவை போட்டுக்கலாங்க. ஒரு 8 நிமிஷம் பாஸ்தா வேகட்டுங்க. நல்லா கிளறி விடலாம். நிமிஷத்துல பாஸ்தா வெந்துடுங்க. தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. 15 நிமிஷம் ஆச்சுங்க. சிக்கன் வெந்திருக்கும். நல்லா கிளறி விடலாங்க. வேக வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாங்க. சிக்கன் துண்டுகளோட நல்லா கலந்து வர மாதிரி கிளறி விடலாங்க. மிளகுத்தூள் வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி சாஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.